லைகா புரொடக்ஷன்ஸ் சுபாஸ்கரன் தயாரிப்பில் அறிமுக இயக்குனர் AR ஜீவா இயக்கத்தில் அனுபமா பரமேஸ்வரன் நடிப்பில் லாக்டவுன் டிசம்பர் 5 முதல் திரையரங்குகளில். டிவி சோமு சார், இதில் பார்க்க வேண்டியது தோப்பு வெங்கடாசலம் அல்லது செல்வ கணபதி இவர்களுடைய பட்டியலுக்குள்ள தான் இன்னைக்கு செங்கோட்டையனும் வந்துருவாரா? செங்கோட்டையன் விஜயனுடைய இந்த காம்பினேஷன், இந்த கெமிஸ்ட்ரி ஒர்க் அவுட் ஆகுமா ஃபீல்டுக்குள்ள? இப்போ இந்த இதில் 3 விஷயங்கள் தலைப்பில் முதல் கேள்வியே உங்களுடைய கேள்விக்கு ஒத்து போகும். அதாவது எம்ஜிஆர் வழியில் பயணிக்கிறார் விஜய், அவர் பயணம் வெற்றி பெறும். தாவேக்கே செங்கோட்டையன் அவர் சொல்லியிருக்கிறார். சிலப்பதிகாரத்தில் இளங்கோவடிகள் எழுதின சிலப்பதிகாரத்தில் ஒரு காட்சி, அதாவது இந்த மதுரை நகரத்துக்கு உள்ளார கோவலனும் கண்ணகியும் உள்ளே நுழையிறாங்க. அப்போ அந்த தோரணங்கள்லாம் கட்டியிருப்பாங்கல்ல, அந்த தோரணங்கள்லாம் என்னன்னா அசையுது. அதை பார்த்துட்டு இளங்கோவடிகள் என்ன எழுதுறாரு அப்படின்னா, இந்த மதுரைக்கு நீங்கள் வந்துடாதீங்க, வாரல் என்பது போல் மறுத்து கைகாட்ட அருமை அப்படிங்குது. அதே மாதிரி கம்ப ராமாயணத்தில் பார்த்தீங்கன்னா அந்த மிதிலி நகரத்துக்கு ராமர் வர்றாரு. வந்த உடனே அங்கே இருக்கிற தோரணங்கள்லாம் ஆடுது. அது என்னன்னா, நீ சீக்கிரம் வா, சீதையை கல்யாணம் பண்ணிக்கோ அப்படின்னு சொல்லுது. நீ இது கம்பர் சொன்னது. இது பேர் என்ன அப்படின்னா தற்குறி ஏற்று அணி. புரியும் நினைக்கிற. இதை தாண்டி சொல்ல வேண்டியதில்லை. இது இன்னைக்கு எழுத்தாளர் ராஜன் குரைகிருஷ்ணன் ஒரு பதிவில் கிட்டத்தட்ட இந்த ஒரு இதில் சொன்னார்னா எனக்கு அது தோணுச்சு பள்ளியில் படித்தது. இதுதான் இதற்கான பதிலாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா இப்போ செங்கோட்டையன் அப்படிங்கிற அந்த ஒரு மனிதருக்கு இத்தனை வருடம் அவர் இருந்தார், இதையே நம்ம சொல்லிட்டு இருக்கிறோம். இப்போ திரைத்துறையிலே எடுத்துருக்கீங்க அப்படின்னா, இப்போ எனக்கு விஜயை வச்சு உதாரணம் இல்லை, விஜய்க்கு முன்னால் சீனியர் பல பேர் திரைத்துறையில் இருக்கிறவங்க சைடு ஆக்டராக வந்துட்டு போகிறவங்க இருப்பாங்க. அது மாதிரி வெறும் சீனியாரிட்டி மட்டுமே அல்ல ஒன்று. இன்னொன்று என்னன்னா, அதிமுக அப்படிங்கிறது நபர்களை வைத்து அல்ல. அது நபர்களை வைத்து ஒரு ஆளுமையாக இருந்தது எம்ஜிஆர் ஜெயலலிதா. அதான் அந்த இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா அதிமுக பொதுச் செயலாளர் பதவியாக இருக்கட்டும், இல்லை ரெட்டலை கட்சியாக இருக்கட்டும், அது எடப்பாடி பழனிவசம் இருக்காது. அப்படிங்கிற அந்த சூழலில் இப்போ செங்கோட்டையன் இடத்துக்கு போகிறாரு, அதனால் அதிமுக கலகலத்துறோம், எல்லாரும் வந்துருவாங்க. இல்லை, அந்த இடத்துக்கு கூட போக தேவையில்லை நாம். ஆனால் திரு நக்கீரன் பிரகாஷ் ஆரம்பிக்கிறப்போ ஒரு விஷயம் சொன்னார் இல்லையா, அடுத்த எலெக்ஷனில் இவங்களுக்கெல்லாம் சீட்டு கொடுக்க மாட்டாங்க அப்படின்ற சில பட்டியலை அதிமுகவிலையும் சொன்னார், திமுகவுக்குள்ளேயும் சொன்னார். அதிமுகவில் குறிப்பிட்ட அந்த நபர்கள் எல்லாம் நாளைக்கு தாவேகாவுக்கு போக மாட்டாங்கன்னு என்ன நிச்சயம்னு ஒன்று இருக்குல்ல. அவங்களுடைய அரசியல் இருப்பை தக்க வைத்துக் கொள்வதற்காக அவருடைய மொழியில் சொல்லணும்னா KP முனுசாமியை நீக்கிறாங்க, அவருக்கு சீட்டு கொடுக்கலன்னா KP முனுசாமி நாளைக்கு அங்கே போகிறாரு, நாம் தமிழர் கட்சியிலேருந்து ஒரு தடவை சொல்கிறாங்க. அப்போது அரசியலில் உழைத்தவர்கள் அவர்களுக்கான அங்கீகாரம் கிடைக்காத பொழுது அந்த அங்கீகாரத்தை தாவேகா கொடுக்கும்னு நினச்சி ஒரு இடத்துல போகும்பொழுது அது அவங்களுக்கு அட்வான்டேஜ் தானே சார் தாவேகாவுக்கு? இல்லை, இது 2 விஷயம் பார்க்கணும். முதல் விஷயம் திமுக அதிமுக ரெண்டுத்துலேயும் அங்கங்கே சீட்டு இல்லைன்னா திமுகவில் இருக்கிறவங்க அதிமுகவுக்கும், அதிமுகவுக்கு திமுகவுக்கு போகிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. அதுதான் அவங்களுடைய ஃபர்ஸ்ட் சாய்ஸாக இருக்கும். அதுக்காக துரைமுருகனுக்கு கொடுக்கல, அந்த சாய்ஸை அவர் க்ளோஸ் பண்ணிட்டாரு. இப்போ இல்லை, அதான் சொல்கிறேன், துரைமுருகன் சீட்டு இல்லைன்னா அதிமுக போவார். நான் அது சொல்லலை. தன்னுடைய செங்கோட்டையன் தன்னுடைய MLA பதவி ராஜினாமா செய்தவுடன் 5 நிமிடங்கள் சேகர் பாபு அமைச்சர் போய் பேசுறாரு அப்படின்னு சொல்லும்பொழுது அதை சில ஆஃபர்கள் சொன்னாங்கன்னு சொல்லி யூகங்கள் தான் சொல்லப்படுது. என்ன நடந்துச்சுன்றது யாருக்கும் தெரியாது. ஆனால் அந்த ஆப்ஷன் வேணான்னு சொல்லிட்டு தாவேகாவுக்குள்ள போறாரு அவரு. இப்போ அதுக்கான திமுகவில் ஒரு அழைப்பு நிச்சயமாக இருந்திருக்காதுன்னு நம்ம உறுதியாக சொல்ல முடியாது. ஏன்னா ஏற்கனவே எத்தனையோ பேர், இன்னும் சொல்ல போனால் அதிமுக ஆட்சியில் பண்ண ஊழலுக்கான தண்டனையை திமுகவுக்கு வந்ததுக்கப்புறம் செல்வ கணபதி அதுக்கான தீர்ப்பு அது MP பதவி இழக்கிறார் திமுக MP. ஸோ அப்படிப்பட்ட ஆட்கள்லையும் எல்லாரையுமே தான் சேர்த்துக்கிறாங்க. இதில் திமுக அதிமுக விதிவிலக்கு அப்படிங்கிறதுலாம் ஒன்றும் கிடையாது, எல்லாம் மட்டைகள். அதனால் அதில் எந்த வித மாறுதலும் கிடையாது. அதே நேரத்தில் செங்கோட்டையனை பொறுத்தளவில் அவருக்கு எதற்காக தேவைக்காக தேர்ந்தெடுத்தாருங்கிறது மிகப்பெரிய ஒரு ஆச்சரியம் தான். ஏன்னா திமுகவில் வாய்ப்பு இருக்கும்போது வெற்றி பெறுவதற்கான ஒரு வாய்ப்பு அங்கே இருக்கும். இல்லை, அதுதான் சார் அவங்க சொல்றது. இல்லை, எனக்கு புரிஞ்சிக்க முடியுது. அன்னைக்கு 1966 திமுகக்குள்ள தான் இருக்கிறாரு எம்ஜிஆருடைய ரசிகரா. திமுகவிலிருந்து எம்ஜிஆர் வெளியேறும் பொழுது அவர் போய் அங்கே நிற்கிறாரு. 1987 இறுதிகளுக்கு பிறகு ஜார்ஜி அணியில் அவர் ஜே அணியை தான் தேர்ந்தெடுத்து அங்கே போய் நிற்கிறார். அவருக்கு தெரியுது இல்லையா, பொலிட்டிக்கல் ஸ்மெல் தெரியுது, யார் வளருவாங்கன்னு தெரியுது. அப்படின்றப்போ அந்த அடிப்படையில் விஜய் அவர் சூஸ் பண்ணலாம் இல்லையா? அது சரியான பார்வையாக இருக்கும்ல. அவருடைய கணிப்பு சரியாக தானே இருந்திருக்குது கடந்த காலத்தில். இப்போ நம்ம பார்க்கும்போது ஒரு பார்வையாக நமக்கு தொடர்ந்து அரசியலை பார்த்துட்டு இருக்கிறோம். நம்மளுடைய ஒரு பார்வையில் கட்சி சார்பு இல்லாமல் பார்க்கும்போது ஒருத்தர் வாய்ப்புள்ள 2 வாய்ப்பு இருக்குது. திமுகவா தேவைக்காவா அப்படின்னா திமுக தான் தேர்ந்தெடுப்பாங்க. ஆமாம்,
ஏன்னா அது ஒரு மரியாதையும் கூடுதல். பாரம்பரியம் மிக்க கட்சி, பணம் பலம் மிக்க கட்சி, அது வெற்றி வாய்ப்பு உள்ள கட்சி, இப்படி எல்லா ப்ளஸும் அதில் இருக்கு. இது தவேக வந்து ஒரு நிரூபிக்கப்படாத கட்சி. இல்ல அது தெரியாதா செங்கோட்டையனுக்கு? மத்த யாரா இருந்தாலும் இதுல ஒரே நிமிஷம் சார், அன்வர் ராஜா அதிமுகவிலிருந்து நீக்கப்படுறார், நேரா போய் திமுகவில் இணைகிறார். அப்படித்தானே எல்லாரும் இருக்காங்க. ஆனா மனோஜ் பாண்டியன் உட்பட எல்லாரும் போய் திமுகவில் சேரும் பொழுது இவர் தாவேகாவை சூஸ் பண்றாருன்றப்போ அவர் தொடக்க காலத்தினுடைய எம்ஜிஆருடைய கதை, மறைந்த முதலமைச்சர் ஜெயலலிதாவுடைய அந்த நிகழ்வு, அந்த அடிப்படையில் ஒரு முடிவு எடுக்கிறாருன்றது தானே அந்த இடத்துல வருது. இப்போ இவர் அன்வர் ராஜாவோ இவர் மனோஜ் பாண்டியனோ தங்களுக்கு வந்து ஒரு மனமாறுதல் ஏற்பட்ட உடனே டெல்லிக்கு போய் அமித்ஷாவை பார்க்கல. அவங்கவுங்க மனசுக்கு பட்டதை பண்ணிட்டாங்க. இப்போ இவர் வந்து போய் அமித்ஷாவை தானே பார்த்தாரு முதல்ல. நிர்மலா சீதாராமன் அமித்ஷா இல்லைங்கிறாங்க, ஆனால் பார்த்தாங்க அப்படிங்கிறது தான் நமக்கு வந்து பொதுவாக வந்து கூட ஃபோட்டோ வந்துருச்சு. அப்படிங்கிறப்ப அந்த ஃபோட்டோ வந்துச்சு. அப்போ நன்றி. அப்போ அந்த வழியில் வந்து ஒரு அறிவுறுத்தல் சொல்லப்படும் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். அப்போ பாஜக ஒரு வந்து இல்லை, அப்போ ஒரு பாஜக ஒரு கேம் பிளே பண்ணுதுன்னா அந்த கேம் அதிமுகவை சிதைக்கணும் அல்லது அதிமுகவினுடைய நிலையை கீழே இறக்கணும் அப்படின்னா அந்த இடத்துட்ட தாவேகாவை உயர்த்துறது, தாவேகாவை வலுப்படுத்துறது, அது ஒரு இன்டாக்ட் கூட்டணியாக மாற்றுறதுன்ற கணக்கும் அங்கே இருக்கும்லங்க. அந்த கணக்கு அடிப்படையில் தானே இவர் மூவ் பண்ணியிருப்பார். அதாவது பாஜகவை தவிர மனசில் பட்டது, பாஜகவை தவிர மற்ற கட்சிகளில் இருக்கக்கூடியவங்க, கம்யூனிஸ்டுகளை தவிர மற்ற கட்சிகளில் இருக்கிறவங்க கட்சியை விட தனக்கான சுயநலத்தை தான் பார்க்குறாங்கன்னு தான் தோணுது. இப்போ பாஜக மட்டும்தான் பார்த்தீங்கன்னா எப்படி இருந்தாலும் இந்த சித்தாந்தத்தை கொண்டு வந்து இங்கே திணிச்சிடணும் தமிழ்நாட்டில். அதுலேயும் கட்சிக்கு சுயநல அடிப்படையில் இருக்கிறவங்க அதெல்லாம் இருக்கா, இல்லைன்னு சொல்லலை. ஆனால் ஒரு விஷயம், அது மாதிரி கம்யூனிஸ்ட் வந்து அது மாதிரி எதிர்நிலையில் இருக்கிறாங்க. அதனால் ஒரு அதிமுக அனுதாபியாக இருந்தார், இல்லை அதிமுக கட்சி எதிராக இருந்தார், அதற்கு எதிராக அவர் செயல்பட மாட்டார் அப்படின்னால திமுக இத்தனை வருஷம் இருந்தார் அதனால் செய்ய மாட்டார் அப்படிங்கிறலாம் கிடையாது. ரெண்டே விஷயம், ஒன்று தனக்கு சாதகமாக இருக்கான்னு, ஒன்று தனக்கு சாதகமானா அரசியல் ரீதியாக சாதகமாகவோ இல்லை பிரச்சனைகள் எதுவும் வராமல், ஒரு வருமான வரி பிரச்சனையோ இல்லை அமலாக்கத்துறை பிரச்சனையோ வராமல் இருக்கிறதுக்கான ஒரு சாதகமாகவோ ஏதோ ஒரு சாதகமாக இருக்கிறதுக்கான ஒரு முயற்சிகளாக தான் இருக்கும். செங்கோட்டையன் இல்லை சார், செங்கோட்டையனால இப்போ முடியுமா முடியாதா? தாவேகாவுக்கு வலு சேர்க்க முடியுமா முடியாது? அதை சொல்கிறீங்களா? சரி, நான் என்னத்தை சொல்கிறது இல்லை. அவரால் முடியுமா இல்லையானா ஏற்கனவே தான் பார்த்தோமேங்க. அவரால் இப்போ எடப்பாடி பழனிசாமி வந்து முதலமைச்சராக ஆனதற்கு பிறகு அவரால் என்ன முடிஞ்சிச்சு? எடப்பாடி பழனிசாமி வளர்த்து கொண்டார் தன்னை. யதார்த்தமாக நான் சொல்கிறேன், வந்து ஆதரவாளரோ எதிர்ப்பாளர் இல்லாமல் நம்ம பார்க்கணும் அப்படி இருக்குது. அப்படிங்கிற சூழலில் இவர் வந்து என்ன அது பண்ணார்? ஒன்று. ரெண்டாவது விஷயம் இன்னொரு என்னன்னா, ஒரு சகோதரர் அக்னி அவர்கள் சொன்ன ஒரு விஷயத்தில் எடப்பாடி வந்து செங்கோட்டையனை கல்வி அமைச்சர் ஆக்கினார் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. எடப்பாடியவே வந்து அங்கே முதலமைச்சராக்கினது சசிகலாங்கிறது உலகத்துக்கு தெரியும். அதில் செங்கோட்டையனுக்கு கல்வி அமைச்சர் பதவி கொடுத்தது சசிகலா தான். அதனால் அது ஒன்று. அதனால் அதில் ஒரு சின்ன மாறுபாடு. அப்புறம் இன்னொன்று வந்து சொல்லணும்னு நினச்சது என்னன்னா, இந்த தேர்தலிலே நிற்காத கட்சியில் போய் சேர்ந்தார் அப்படின்னு. எம்ஜிஆரே அப்படி தான் சேர்ந்தார். ஏன்னா அதிமுகங்கிறது இவர் துவக்கலை, இன்னொரு தொண்டர் துவக்கினது. அந்த கட்சியில் நான் இணைத்து கொண்டிருந்தான் சொன்னார் எம்ஜிஆர். அதுவும் புதுசு தான். அப்போ அந்த ஃபார்முலா தானே எடுத்திருக்கிறாரு. இல்லை, அந்த மாதிரியான ஒரு வார்த்தை ஜாலத்துக்கெல்லாம் போகாமல் யதார்த்தமாக பார்த்தா எம்ஜிஆர் இவரும் ஒன்றா, அதுவே எவ்வளோ பெரிய. அவருமே ஒப்பிடலை. அவர் கேட்குறது என்னன்னா, அவர் ஒரு தளபதியாக தான் இருக்கணும்னு முடிவு பண்ணிட்டார். அவர் தலைவராக போகணும், தாவிகாவை கைப்பற்றணும், அதெல்லாம் நோக்கம் கிடையாது. தன்னை வெளியேற்றிய ஒரு கட்சிக்கு அல்லது நபருக்கு பாடம் புகட்டணும். அப்போ வலுவான ஒரு இமேஜ் கூட நம்ம சேரணும். நிச்சயமா தாவேகாவால பாடம் புகட்ட முடியாதுங்க. தமிழ்நாட்டில் திமுக அதிமுக தாங்க. ராமலிங்கம் அவர்கள் வந்து அந்த இயக்கத்தை ஆரம்பிச்ச போது, ரசிகர் மன்றம் மறந்த போது, புரட்சி தலைவருக்காக ஆரம்பிக்கப்பட்ட இதுல தான் போய் சேர்ந்தாரே ஒழிய அதை தான். நன்றி நன்றி. இதுல என்னன்னா, நிச்சயமாக அதிமுகவை பழிதீர்ப்பதற்கான ஒரு வாய்ப்பா தாவேக இருக்க வாய்ப்பே இல்லை. திமுக இல்ல அதிமுக, இதுதான் தமிழ்நாட்டின் நிலை.